நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன் எம்கே பெட்ஸ் கார்டனிங் யூடியூப் சேனலில் இருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரைக்காய், பீர்க்கங்காய் இந்த காய்கள்லேருந்து எப்படி விதைகளை சேகரித்து நம்ம அடுத்தடுத்த பட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகத்தியர் சுரை அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டு ரகத்தை சேர்ந்த சுரைக்காய். அளவில் சின்னதாக தான் இருக்குது. இதே மாதிரி பீர்க்கன்காய் பார்த்தோம் அப்படின்னா நுரை பீர்க்கன் நம்ம வளர்த்துருந்தோம். இது ரெண்டுமே விதையிலேருந்து எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நீங்கள் விதைக்கு விடுற இந்த காய்கள் எல்லாமே நல்லா முற்றி கொடியிலேயே காயணும். அதை நீங்கள் பறித்து தனியாக காய வைக்கக்கூடாது. கொடியிலேயே இந்த மாதிரி நல்லா காஞ்சிடும். நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா சத்தம் வர அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள விதைகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா காஞ்சிருக்கும். இதை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எந்த பட்டத்தில் நடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டத்தில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கணும். நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னாலும் இந்த குடுவைக்குள்ளே அப்படியே உடைக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா விதைகள் நல்ல முளைப்பு திறனோட அப்படியே இருக்கும். நீங்கள் உடச்சி விதைகளை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சீசனில் நீங்கள் அதை நடவு செஞ்சு பயன்படுத்திடணும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ விதைகள் தேவைப்படலை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான விதைகளை பயன்படுத்திட்டு மற்ற விதைகளை உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்காவது பகிர்ந்து கொடுத்துருங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா விதைகளோட முளைப்பு திறன் குறைஞ்சி போய் வேஸ்ட்டாக தான் போகும். அதுக்கு பதிலாக நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாவது அவங்க அதை பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு தேவைங்கக்குள்ள விதைகள் நம்ம கண்டிப்பாக அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சுரையிலேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ. பீர்க்கனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்குறது நுரை பீர்க்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே அந்த சொரசொரப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பீர்க்கன் ரகம். இதுவும் நல்லா கொடியிலே காய விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே மேலே இருக்க ஓடு உடஞ்சிட்டு வந்துடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா பீர்க்கனுக்குள்ளே. இந்த பீர்க்கன் நார் குளிக்கும்போது தேய்ச்சிக்கிறதுக்கு நாராக பயன்படுத்துவாங்க நிறையா பேர். ஸோ நீங்கள் பீர்க்கன்காய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக சமையலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில வகைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளே நீங்கள் இந்த நார்லேருந்து கொட்டுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய விதைகள் வரும். நிறைய நண்பர்களுக்கு பீர்க்கன் விதை வெள்ளை கலரில் இருக்காது, கருப்பாக தான் இருக்குன்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் வெள்ளை கலர்லேயும் நம்மளுக்கு பீர்க்கன் கண்டிப்பாக இருக்குது. இந்த மிளகு பீர்க்கன் பார்த்திங்க அப்படின்னா விதைகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெள்ளை நிறத்தில் தான் நம்மளுக்கு விதைகள் இருக்குது. உள்ள அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாருக்குள்ளே பஞ்சு மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக உங்களுக்கு விதைகள் தான் இருக்குது. நீங்கள் விதைகளை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த உள்ளே இருக்க பஞ்சு மாதிரி இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் அதை குளியலுக்கு பயன்படுத்திக்கலாம். பீர்க்கனும் அதே மாதிரி நீங்கள் எந்த பட்டத்தில் விதைக்கணுமோ அதில் மட்டும்தான் நீங்கள் உடச்சி எடுக்கணும். இல்லைனா அப்படியே வச்சுருந்தீங்கன்னா விதைகள் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.